நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் நடவடிக்கை சிரிப்பூட்டும் செயற்பாடா? வர்த்தகரின் பேச்சு சூழலியல் நோக்கமற்றதா? சட்ட பிரச்சனையா அல்லது ஆளுமையற்ற அரச நிர்வாகமா? தமிழ் தேசியவாதிகளின் அமைதிக்கு பின்னால் இருப்பது என்ன? ஜாழ்ப்பாணத்து சுண்ணாம்பிற்கல் அகழ்வு, அனுமதி பத்திரமற்ற போக்குவரத்து மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி, இவைகள் சார்ந்துதான் இன்றைய தினம் ஆராயப் போகின்றோம் உண்மை நலசல் நிகழ்ச்சியில். ஜாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்டற்கற்களை ஏற்றிச் சென்ற பாரவூர்தியை வழிமறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருந்தார். சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி இரவு 10:15 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பில் பல விடயங்கள் வெளிவந்திருந்தன. அண்மைய நாட்களில் யாழ்ப்பாணம் மந்துவில் பிரதேசத்தில் இருந்து பாரவூர்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்டற்கற்களை அகழ்ந்து செல்வதாக பிரதேச மக்களால் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த கண்காணிப்பு நடவடிக்கையின் போது கடந்த 2ஆம் தேதி இரவு 10:15 மணியளவில் நுணாவில் பகுதியில் வைத்து குறித்த பாரவூர்தியை மறைத்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்கள் ஏற்றிச் சென்றமை தெரிய வந்திருந்தது. இந்த நிலையில் குறித்த பாரவூர்தி சாவகச்சேரி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சொல்லியிருந்தார். இதேவேளை இந்த குறித்த விடயம் குறித்து குற்றம் சாட்டப்பட்ட தரப்பினர் இதற்கான அனுமதி பெறப்பட்ட பின்னரே யாழ்ப்பாணத்திலே இருந்து திருகோணமலைக்கு கற்கள் கொண்டு செல்லப்படுவதாக தெரிவித்திருந்தனர். இந்த விடயம் குறித்து தாங்களும் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ய உள்ளதாகவும் தேவையான ஆவணங்கள் தம்மிடம் இருப்பதாக தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு எதிராக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. சட்டவிரோதமான சுண்ணாம்பிற்கல் ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் வர்த்தக நிலையம் ஒன்றின் வாகனம் ஒன்று கடந்த 2ஆம் தேதி இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனினால் இடைமறிக்கப்பட்டு சாவகச்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமது வர்த்தக நிறுவனம் சட்ட ரீதியாகவே சுண்ணாம்பிற்கல் வியாபாரத்தில் ஈடுபடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தமக்கும் தமது நிறுவனத்துக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறித்த வர்த்தக நிலையத்தின் உரிமையாளருடாக அதாவது ஊடக சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்து அந்த விடயம் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் குறித்து யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் தாம் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ததாகவும் அவர் அந்த ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் குறித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுத்துள்ளதாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். உண்மையில் சுண்ணாம்புக்கல் ஏற்றி வந்த பாரவூர்தி விடயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் செயற்பட்டது பரவாயில்லை. சுண்ணாம்பிற்கல் ஏற்றி வந்த பாரவூர்தியை மறைத்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த செயற்பாடு சார்ந்து பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததை பார்த்திருந்தோம். இது வர்த்தகர்கள் பக்கம் சரி என்று சொல்லியும் இவர் தவறாக பிடித்து விட்டார் என்று சொல்லியும் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் சரியாக செயற்பட்டு இருக்கின்றார், வர்த்தகர்கள் பிழையாக சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இது சமூக வலைத்தளங்களில் எல்லாம் அதிகளவில் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. இதன் பிற்பாடு இந்த விடயம் சார்ந்து அமைச்சர் சந்திரசேகர் ஆய்வு செய்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சுண்ணாம்பிற்கல் ஏற்றி வந்த பாரவூர்தி விடயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் செயல்பட்டது பரவாயில்லை என்றால் கல்லகழ்வு விடயத்தில் அதிகாரிகள் அசமந்த போக்கு காணப்படுவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்லியிருந்தார். கடந்த 5ஆம் தேதி யாழ்ப்பாணம் சரசாலை பகுதியில் கல்லகழ்ந்த பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்ததை நாம் பார்த்திருந்தோம். ஒரு ரொலியில் சுண்ணாம்புக்கல் ஏற்றி சென்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வழிமறித்து அந்த ரொலியை காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளார். அந்த விடயமானது கடந்த சில தினங்களாக ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகிறது. இந்த நிலையில இவர்கள் செய்தது தவறு, குற்றச்செயல்கள் இடம்பெற்ற போது அவற்றை காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தி அவர்கள் மூலமாக வைத்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இளங்குமரனுக்கு அறிவுறுத்தியதாக சொல்லியிருந்தார். ஆனால் தற்போது அவர் அந்த இடத்தை பார்வையிட்ட பிறகு இளங்குமரன் செய்தது பரவாயில்லை அல்லது நல்லது என்று தோன்றுகின்றது என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். இளங்குமரன் இந்த வேலையால் அனைவரும் கலக்கம் அடைந்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. வெட்ட பூதங்கிளம்பியது போல இன்றும் பல பிரச்சனைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார். சரசாலை பகுதியில் சட்ட ரீதியான வேலைகள் சட்ட ரீதியற்ற வேலைகள் இடம்பெறுகின்றன. தனியார் காணிகள் அகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அதற்கு அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கு அருகாமையில் அரசு காணிகள் உள்ளன. அதில் அனுமதி பெறப்படாமல் பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் பார்க்கும் வேளையில்
சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்பதை ஊகித்துக் கொள்ள முடிகிறது என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார். இந்த விடயத்தில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த தொழிலை புரிகின்ற வியாபாரிகளோ தொழில் புரிகின்ற ஊழியர்களோ அல்ல, மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், கிராம செயலாளர், புவிச்சரிதவியல் திணைக்கள அதிகாரிகள் ஆகியோர் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். அரசு அதிகாரிகள் சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றேன். அத்துடன் இது குறித்து விசாரணைகள் செய்து உரிய நடவடிக்கை எடுக்க தான் முன்வருவதாகவும் அன்றைய நாளில் சொல்லியிருந்தார். சரசாலையில் உள்ள சுண்ணாம்பு கல்லுக்கும் இளங்குமரன் எம்பி மறை தந்த வாகனத்துக்கும் சுண்ணாம்பு கல்லுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. அப்படியாயின் யாழ்ப்பாண மாவட்டம் முழுவதும் இந்த திருட்டு தொழில் இடம்பெறுகின்றதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டு இருந்தது. ஒரு சிலர் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுப்பதால் தொழில் இல்லாமல் போகின்றது, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வாறான அகழ்வுகள் மூலமாக ஏற்படுகின்ற அனர்த்தங்களுக்கு பல பரம்பரைகள் பலியாகும் என்ற விடயத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு சில வியாபாரிகளின் பணப்பசியை போக்கும் தேவைக்காக இந்த செயற்பாடுகள் இடம்பெறுவதாக இருந்தால் எமது அரசாங்கத்தில் இது தடுத்து நிறுத்தப்படும் என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார். உண்மையில் யாழ்ப்பாணத்து சுண்ணாம்பிற்கல் பிரச்சனை வியாபாரத்துக்கும் தேசிய மக்கள் சக்திக்குமான பிரச்சனையா, தனி பிரச்சனையா என்கின்ற கேள்வி இப்பொழுது இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் எப்படிப்பட்ட பாதிப்பு இந்த சுண்ணாம்புக்கல் பிரச்சனையால அகழ்வினால உருவாகும் என்பது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக குடிநீர் பிரச்சனைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது இருக்கின்றது. பூநகரியில கடந்த ஆண்டு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தனுடைய காலத்தில் சுண்ணாம்புக்கல் அகழ்வு முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதனை அந்த பகுதி மக்கள் தடுத்து நிறுத்திய சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி இருந்தது. தமிழ் தேசியவாதிகள் தற்பொழுது இந்த பிரச்சனை சார்ந்து அமைதியாக இருக்கின்றார்கள். இந்த அமைதியை பார்க்க தேசிய மக்கள் சக்தியினுடைய தனி பிரச்சனையாக இருக்குமா என்று அவதானிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட நாடாளுமன்ற பெரும்பான்மையை கொண்டுள்ளது. சட்ட அமுலாக்கத்துறையின் தலைமையாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க இருக்கின்றார். இந்த கட்டமைப்பின் கீழ்தான் காவல்துறை அதிகாரம் இருக்கின்றது, சட்டமா அதிபர் நிர்வாகம் இருக்கின்றது. இப்படி இருந்தும் நேற்றைய தினம் இளங்குமரன் காவல்துறையினருக்கு சமூக வலைதளத்தினூடாக வர்த்தமானியை வெளியிட்டு அவற்றுக்கு கவனம் எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு இருக்கின்றது, ஆனால் உண்மையில் நேர்மையான அரசு அதிகாரிகள் இன்னும் உருவாகவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மையில் யாழ்ப்பாணத்து சுண்ணாம்புக்கல் பிரச்சனை வியாபாரத்துக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலான தனி பிரச்சனை. யாழ்ப்பாணத்தில் இப்படிப்பட்ட பாதிப்பு இப்படிப்பட்ட அகழ்வுகள் ஏற்பட்டால் குடிநீருக்கான பாதிப்பு ஏற்படும். கடந்த ஆட்சியிலும் கூட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தனுடைய காலத்தில் பூநகரி மாவட்டத்தில் பூநகரி பிரதேச செயலகத்தில் சுண்ணாம்பிற்கல் அகழ்வு முயற்சி இடம்பெற்றிருந்தது. அதனை அந்த பகுதி மக்கள் முற்றாக தடுத்து நிறுத்திய சம்பவங்களும் அரங்கேறியிருந்தது. இது இப்படி இருக்க தமிழ் தேசியவாதிகள் சுற்றுச்சூழல் சார்ந்து பேசுகின்றவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த அமைதியை பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய தனி பிரச்சனையாக இது இருக்குமா என்று அவதானிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்று அதிகாரம் கொண்டது, நாடாளுமன்ற பெரும்பான்மையை கொண்டது, சட்ட அமுலாக்கத்துறையின் தலைமையாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க இருக்கிறார். இந்த கட்டமைப்பானது இதன் கீழ்தான் காவல்துறை அதிகாரம் இருக்கின்றது, சட்டமா அதிகாரர் நிர்வாகம் இருக்கின்றது. இப்படி இருந்தும் நேற்றைய தினம் இளங்குமரன் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் காவல்துறையினருக்கு சமூக வலைதளத்தினூடாக வர்த்தமானியை வெளியிட்டு அவற்றுக்கு கவனம் எடுக்குமாறு தெரிவித்திருக்கின்றார். சுரந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு இருக்கின்றது, நேர்மையான அதிகாரிகள் இன்னும் உருவாகவில்லை. நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்திருந்தார். இப்படிப்பட்ட கருத்துக்களை பொது வழியில் அவர் பகிர்கின்றார் என்றால் தேசிய மக்கள் சக்தி ஆளுமை இல்லை என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. டிப்பர் பிரச்சனை இருக்கிறது, அண்மை காலத்தில் சுண்ணாம்புக்கல் பிரச்சனை, அதே போன்று வர்த்தகர்களுடைய பிரச்சனை, நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அத்துமீறல் என்று சொல்லி இவை அனைத்தும் இன்று நீதிமன்றத்தில் வழக்குகளாக இருக்கின்றன. இவை நீதிமன்றத்தின் ஊடாக தீர்வு காணப்படக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இங்கு கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விடயம் வழி அனுமதி பத்திரம் என்பதுதான் பிரச்சனையின் மிக முக்கிய புள்ளி. இது தொடர்பாக ஒரு தெளிவான நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுக்க முடியவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஆகவே ஆட்சியில் இருக்கின்ற கட்சியினால் அரச அதிகாரத்தை மிக தெளிவாக இயக்க முடியவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியினால கட்டமைப்பு மாற்றம்,
பொருளாதாரத்தில் தீர்வு, இனப்பிரச்சனைக்கு தீர்வு, ஊழல் லஞ்சல்வாதிகள் மீது சட்ட நடவடிக்கை, அரசு அதிகாரிகள் மீது பொறுப்பு குரல் போன்றவற்றை மேற்கொள்வது இந்த கட்சியால் சாத்தியமான ஒன்றா? இல்லை யாழ்ப்பாணத்தை தேசிய மக்கள் சக்தியின் முகம்தான் இதுதானா? அல்லது தென்னிலங்கையில் ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கின்றார்களா? அல்லது உண்மையில் யாழ்ப்பாணத்து தேசிய மக்கள் சக்தி முகம்தான் தேசிய மக்கள் சக்தியின் ஒட்டுமொத்த முகம்தானா? கலாநிதி பட்டம் தொடர்பில் விமர்சனம் உண்டு. படித்தவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் என்று கருதப்படுகின்றவர்கள் எல்லாம் தேசிய மக்கள் சக்தியில இருந்தாலும் அவர்கள் அனுபவசாலிகள் கிடையாது. இதுவரை அனுரவின் ஆட்சியில் எந்த விதமான ஒரு தீர்க்கமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. இதுதான் தொடரப்போகின்றது என்று சொன்னால் கடந்த தேர்தல்களில் அப்ப உண்மையான மாற்றம் இடம்பெறவில்லை. இப்படியே தொடருமாக இருந்தால் கோட்டாவின் நிலைதான் அனுரகுமார் திசாநாயகவுக்கும் ஏற்படும். மற்றொரு உண்மை நல்ச நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.